திரும்பவும் ஏதாவது சந்தேகத்தோடு வந்திருக்கீங்க? ஹலோ சார். ஆல்ரெடி பார்ட் 1ல் நீங்கள் நிறைய எங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் நிறைய சொன்னீங்க. இப்போ வந்து திரும்பியும் எங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் அத்தியாயம் 23 இருக்குதுன்னு சொன்னீங்க. அதை வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சாதாரண மனுஷனுக்கு புரிகிற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த ஆக்ட் எடுத்தாலும் ஒரு முன்னுரைன்னு ஒன்று உண்டு. ஆக்ட்னா என்ன, அந்த ப்ரீஆம்பிள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் அத்தியாயம் 1ல் வந்து முன்னுரை, ஆங்கிலத்துக்கு வந்தால் ப்ரிலிமினரி. இதில் என்ன வரும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, டாக்ஸ் இயரு, அசஸ்சி, கேபிட்டல் செட், அதனுடைய விளக்கம். அடுத்தால இந்த சட்டத்தினுடைய வரம்பு மற்றும் பயன்பாடு, இது எது வரைக்கும் இந்த சட்டம் வந்து பொருந்தும், யாருக்கெல்லாம் பொருந்தாது அது. ரெண்டாவது வந்து உள்நாட்டு வெளிநாட்டு வருமான வரையறைகள். இதுதான் முதல் அத்தியாயத்தில் வரும். ரெண்டாவது அத்தியாயம் என்னது, எதுக்கு ஒரு அடிப்படை வேணும்ல, பேசிஸ் ஆஃப் சார்ஜுமாங்க. டேக்ஸ் போடுறதுக்கு பேசிஸ் ஆஃப் சார்ஜ் போடுவாங்கல்ல, ஒரு வரையறையை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, யார் யாரெல்லாம் அந்த வரம்புக்குள்ளே வருவாங்க, யார் யாரெல்லாம் வரமாட்டாங்க. அதில் வந்து யார் யாரெல்லாம் வரி செலுத்தணும், இண்டிவிஜுவல் வரி செலுத்தணும், ஹெச்எஃப் வரி செலுத்தணும், ஃபேர்ம் வரி செலுத்தணும், எல்எல்பி பண்ணணும், கம்பெனி பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும். அவங்க தானே அடுத்தால என்ன பார்ப்பாங்க, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். உங்களுக்கு ரெசிடென்ட்டு, நான் ரெசிடென்ட், எந்த அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வருமான வரம்பு, ரெசிடெண்ட்டுக்கெலாம் எவ்வளவு, நான் ரெசிடென்ட்னா என்னது. ஒரு நான் ரெசிடென்ட் உங்களுக்கு தெரியும், 182 நாள் வந்து அந்த ஒரு வரைமுறையெல்லாம் உண்டு. அது நம்ம அடுத்த டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குளோபல் இன்கம், இந்தியா இன்கம், ஃபாரின் இன்கம், அந்த டெஃபினிஷன். இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து வருமானம் ஈட்டினீங்கன்னா நீங்கள் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் பணத்தை கட்டணும். அதுதான் குளோபல் இன்கம் அப்படிம்பாங்க. இப்போ நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் ஃபாரினில் உள்ள இன்கம் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸபிள் கிடையாது, ஆனால் இந்தியாவில் உள்ள இன்கம் வந்து இது புரிஞ்சுக்கணும். ரெசிடெண்ட்டுக்கு நான் ரெசிடெண்ட்டுக்கு இதுதான் சின்ன டிஃப்ரென்ஸ். இது வந்து அத்தியாயம் 2ல் வரும். அத்தியாயம் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா சில வருமானம் வந்து வரி விலக்கு. நம்ம நாட்டில் வந்து விவசாய வருமானத்துக்கு வந்து வரி விலக்கு இருக்குது. அதே மாதிரி சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ட்ரஸ்ட்டு வந்து 12 இயர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதெல்லாம் வந்து சேரிட்டி. இப்போ ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, அதெல்லாம் வந்து 12 இயர் ரெஜிஸ்ட்ரேஷன். அது இப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதில் வருமானம் வந்து உங்களுக்கு எக்ஸம்ட் ஆகிடும். ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரையும் கிளைம் பண்ணிக்கலாம், சோர்ஸஸ் அண்ட் அப்ளிகேஷன். ஆனால் வேறு வந்து பிஸ்னஸில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் பண்ண முடியும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நீங்கள் என்ன கிளைம் பண்ணலாம், டிப்ரிசியேஷன் வந்து வேணால் நீங்கள் வந்து கிளைம் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப்பு, அவார்டு. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக வந்து இந்த கேபிட்டல் கெயின்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்னு ஒன்று உண்டு. ஒரு வீடு கட்டினா வாங்கணும், எவ்வளோ நாள் யாராட்டினா அந்த பணத்தை கொண்டு நீங்கள் வந்து ஒரு டெபாசிட், ரூரல் டெபாசிட்டு, அதில் ஒரு ரயில்வே 2-3 டெபாசிட்ஸ் உண்டு, அதில் பண்ணால் ஃபுல் எக்ஸம்ஷன் உண்டு. அதையும் இந்த அத்தியாயம் அதுதான் வந்து விலக்கு வருமானங்கள் ப்ராக்கெட்டில் வந்து எக்ஸப்ட் இன்கம் அப்படி கொண்டுருவாங்க. சார், இந்த மொத்த வருமான கணக்கீடு பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதைத்தான் சொல்ல வரப்போகிறேன். அதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு கேட்டுருக்கீங்களே. அதுதான் நீங்கள் கரெக்டாக வந்து அந்த அத்தியாயம் 4க்கு வரும்போது கேட்டீங்களே, அது வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம். உங்களுக்கு அது எத்தனை வகையான வருமானம் தெரியும். முதல் வருமானம் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், ப்ராக்கெட்டில் பார்ட்னர்ஷிப், கார்பரேட் என்டிட்டிஸ், கேபிட்டல் கெயினில் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், அண்ட் வந்து அதர் சோர்ஸஸ். இது வந்து எந்த மாதிரி மாற்றமும் இல்லை, அதே தான் பழைய 1961 சட்டத்தில் என்ன உண்டோ அதுதான். அதுக்கு அடுத்தது வந்து அத்தியாயம் 5. அத்தியாயம் 5 நான் இப்போ எனக்கு ஒரு வருமானம் இருக்குது, அந்த வருமானத்தை வந்து என் பொண்டாட்டிக்கு மாற்றி விடும். அது மாற்றக்கூடாது. ஏன்னா நான் ஈட்டின வருமானம் வந்து எனக்கு தான், அவ்வளோ வருமானம் வந்து எனக்கு. அதை தவிர நான் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து என்னுடைய இன்கம்மை செப்பரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து கிளப்பிங் ஆஃப் இன்கம். அது வந்து மைனருடைய இன்கமாக வந்து பிரித்து மைனர் இன்கம் ஆக்கினாலும் சரி,
இல்லாட்டா ஒய்ஃபுக்கு மாற்றினாலும் சரி, இல்லாட்டா ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து நம்ம இதை மாற்றி விட்டாலும் யாருடைய வருமானம் ஈட்டுறானோ அது அவனுக்கு தான் போகும். அந்த சட்டத்தை வந்து அத்தியாயம் 5ல் சொல்கிறாங்க. 6வது வந்து வருமானம் ஒன்றிணைத்தல், அக்ரிகேஷன் ஆஃப் இன்கம். எந்தெந்த வருமானத்தை இதோட சேர்க்கணும், அதுதான் அக்ரிகேஷன் ஆஃப் இன்கம். அத்தியாயம் 7ல் வந்து இழப்புகளை கழித்தல், முன்னோக்கு சுமத்தல். அது என்னதுன்னா லாஸ் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட். அது வந்து பிஸ்னஸ் லாஸ் கேரி ஃபார்வர்ட், கேபிட்டல் லாஸு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸு, இது எல்லாம் வந்து அந்த அத்தியாயத்தில் வந்துடுது. 8வது வந்து தான் அந்த இது நம்ம என்னுடைய முதல் பார்ட் 1ல் சொன்னோம்ல, சாப்டர் 6A, ஏடிசி, எல்ஐசி, பிஎஃப், இஎல்எஸ்எஸ், ஏடிடி மெடிக்கல் இன்சூரன்ஸு, ஏடிஜி டொனேஷன், ஏடிஜேஜேஏ நியூ எம்ப்ளாய்மெண்ட் இன்சென்டிவ், இதெல்லாம் வந்து கழிவுகள் தள்ளுபடிகள்லாம் அத்தியாயம் 8ல் வந்துடும். இதுதான் முக்கியமானது. என்னதுன்னா சிறப்பு வரி பிரிவுகள், ஸ்பெஷல் ரேட், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 விதமான வரி உண்டு. 23/7/2024 இருந்து போன பட்ஜெட்டிலேருந்து மாற்றிருக்காங்க. அதுக்கு பின்னால் நம்ம வந்து விற்கிறதுக்கு வந்து 12.5, மற்றதுக்கு வந்து 20%. நான் அதுக்கு முன்னால் வாங்கின சொத்துக்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேபிட்டல் இண்டெக்ஸேஷன் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு வரி எவ்வளவு? 20%. ஆனால் யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன். ஆனால் இதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 12.5 இருந்ததை 10% ஆக்கியிருக்காங்க. இதை வந்து 20% ஆக்கியிருக்காங்க. அது மாதிரி லாட்ரி டிக்கெட்டில் விடுறதுக்கு எவ்வளவு? ஏற்கனவே 30% இருக்குது. அந்த 30% அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கார்ப்பரேட் டேக்ஸ் ரெஜிம்ஸ். இது வந்து அப்பப்போ பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 22% அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 22, 20, 30 வராது. கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து வருஷம் குறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம 22 to 23 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிடிஎஸ், டிசிஎஸ், ஏற்கனவே நான் சொன்னது, அது அத்தியாயம் 10. இதை வந்து டிடிஎஸ் சார்ட் வந்து செக்ஷன் இதுக்கு 5%, 10% தனித்தனியாக ஒரு பெரிய சார்ட் இருந்துச்சுல்ல, அதை பூரா கன்சாலிடேட் பண்ணி ஒரே ரேட்டாக கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் டெட்லைன்ஸ். இப்போ பிடிச்ச பணத்தை வந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதியில் கட்டணும். ஒன்ஸ் இன் குவார்ட்டர் வந்து ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ் பூரா. அது மாதிரி நீ கெட்டாத அமௌண்ட்டுக்கு பெனால்ட்டி வந்து எவ்வளோ கட்டணுங்கிறது அத்தியாயம் 10ல். இதில் வந்து அத்தியாயம் 11 வந்து அட்வான்ஸ் டேக்ஸ். இப்போ அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே போனால் அட்வான்ஸ் டேக்ஸ். இப்போ அட்வான்ஸ் டேக்ஸ் உங்களுக்கு தெரியும், 4 இது இன்ஸ்டால்மெண்ட் டியூ, 4 இன்ஸ்டால்மெண்ட். அதை அப்படியே ரீட்டைன் பண்ணுறாங்க. த்ரெஷ்ஹோல்டு எவ்வளோ கட்டணும், அது த்ரெஷ்ஹோல்டும் இன்ஸ்டால்மெண்ட் டியூ வந்து நான் வந்து டீட்டெயிலாக அடுத்த தடவை வந்து வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சில ஐட்டங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு நட்ஷல் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அத்தியாயம் 12ல் வந்து வேறு ஒன்றும் இல்லை, அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட், ஸ்க்ரூட்னி ரூல்ஸு, டைம் லிமிட் ஃபார் கம்ப்ளீட்டிங் தான் அசஸ்மெண்ட். எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட் உண்டு. அதுக்கெல்லாம் அசஸ்மெண்ட்டை முடிக்கணும். அத்தியாயம் 12. அத்தியாயம் 13 எப்போ உள்ளது பாரு, அப்பீல்ஸ், ரிவிஷன், ஐடி ட்ரிபியூனல். முதல்ல வந்து அசஸ்மெண்ட் ஆர்டர், அடுத்ததில் கமிஷனர் அப்பீல்ஸு, இல்லை 264 போகலாம், இல்லாட்டா ஐடி அப்ரோச். அடுத்ததில் வந்து 14 இது வந்து பெனால்ட்டி ப்ராசிக்யூஷன். முன்னால் வந்து ரேஷ்னலைஸ் பண்ணியிருந்தால் எல்லாத்தையுமே வந்து மானிட்டரி லிமிட்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சுருக்கி எதுக்கெல்லாம் போடணும். ஜென்யூன் மிஸ்டேக்ஸுக்கு வந்து பெனால்ட்டி வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஜென்யூன் மிஸ்டேக் 15 வந்து ரீஃபண்ட் இன்ட்ரெஸ்ட் ரூல் கிளாரிட்டி. எதுக்கெல்லாம் வந்து ரீஃபண்டுக்கு வந்து வட்டி கொடுக்கணும், எதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே சொன்னது போல் ரீஃபண்டு கிளைம் வந்து லேட்டாக கிளைம் பண்ணுறதுக்கு அங்கே முன்னால் வந்து கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஜென்யூன் கேசஸ்னால் டெக்னிக்கல், பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் த எஸ்எஸ்சி அண்டு மெடிக்கல் கிரவுண்ட்ஸ். 16வது அத்தியாயம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன். நம்ம இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் இன்னும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ட்ரீட்டி இருக்கும். இங்கே டேக்ஸ் ஆனால் அந்த டேக்ஸ் இதை வந்து கழிச்சிக்கலாம், நம்ம இதை வந்து அங்கே கழிச்சிக்கலாம். அது பேர் டிடிஏ ப்ரொவிஷன்ஸ் அப்படிம்பாங்க. அது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸு. நம்ம வந்து
இங்கேருந்து பரிமாற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பரிமாற்றங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்குற ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸாக இருக்கும். அவனுக்கு சாதகம் பண்ணுறதுக்காக குறைச்சி கொடுத்தோம்னா அந்த டிஃப்ரென்ஸை வந்து அவன் வந்து டேக்ஸபிள், அதான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ முக்கியமானது வந்து டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸேஷன். டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸேஷன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய இந்த அமேசான் அது இதெல்லாம் வருது பார்த்திங்களா, நிறைய இது வந்து அந்த பெருவில் வந்து வெளியே போயிடுது. அதையெல்லாம் இப்போ உள்ளே கொண்டு வரோம். உதாரணத்துக்கு இந்த கூகுள் பே இருக்குது பார்த்திங்களா, கூகுள் பே வந்து எவ்வளோ மாற்றுறீங்களோ அதை வந்து அப்படியே வந்து இப்போ 26 இயர்ஸில் வரும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. இப்படி தான் வந்து என்ன பண்ணல ரீசெண்டாக ஒரு பழ வியாபாரி எல்லாம் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்லாம் வாங்கி அவருக்கு ஜிஎஸ்டி இருந்து நோட்டீஸ் வந்துருக்கு, இன்கம் டேக்ஸ் இருந்து நோட்டீஸ் வந்துருக்கு. அந்த இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துறது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தால வந்து 17வது வந்து சர்ச் அண்ட் சீசர் ப்ரொவிஷன்ஸ். யாராவது டேக்ஸ் எவேஷன் அல்லாட்டா பிளாக் மணி அதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க மேலே ரெய்டு போடலாம். அதில் ரெய்டு போகிறதும் டிபார்ட்மெண்ட் வேலை. அதை நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து எதிர்க்கணும் பார்த்திங்களா, அசசி அவருடைய ரைட்ஸ் ஆஃப் த அசஸியாக இருக்குது. இதில் எந்த கேஸ் எடுத்தாலுமே டிஃபர் பண்ணணும்ல, அந்த ரைட்ஸ் ஆஃப் த கேஸ். 18வது பார்த்திங்கன்னா டிமாண்ட் அண்ட் ரெக்கவரி. நிறைய டிமாண்ட் இருந்தால் ரெக்கவரி. அதில் வந்து டிஃபரல் ஆப்ஷன்ஸ், இப்போ 20%, 30% அந்த டிஃபரல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து டீட்டெயிலாக போனால் தான் பார்க்க முடியும். அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், இந்த டிலே இன் பேமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேஷனும் அந்த சாப்டரில் வந்தது. சாப்டர் 19 எடுத்துட்டிங்கன்னா டேக்ஸ் இன்சென்டிவ், தொழிலை வந்து ஊக்குவிப்பதற்காக வேண்டி நிறைய இது கொடுக்குறாங்க. அந்த இன்சென்டிவ்லாம் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா இன்சென்டிவ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் டேக்ஸ், இது எல்லாம் வந்து இந்த சாப்டர் என்னென்ன இன்சென்டிவ்லாம் இந்தியாவில் உண்டோ அதை வந்து அந்த சாப்டரில் வந்து முன்னால் எல்லாமே குழம்பி இருந்ததை வந்து இப்போ தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அப்போ உனக்கு டக்குன்னு டேக்ஸ் இன்சென்டிவ் போனால் நீ சாப்டர் 19 போது கண்டுபிடிச்சிடும். முன்னால் ஒரு இதில் இருந்து இதை லிங்க் பண்ணி பார்க்கணும். 1961 இதில் இங்கே இப்போ தனித்தனியாக பிரித்து இப்போ உனக்கு எதாவது போகணும்னா ஈஸியாக டேக்ஸ் இன்சென்டிவ் தான் அந்த இது எடுத்தால் போதும். ஏன்னா நீ வந்து செக்ஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு உனக்கு கண்டிப்பாக கிடையாது, காமன் மேன். அப்போ என்ன எடுத்து பார்ப்பான், டேக்ஸ் இன்சென்டிவ், அதை மட்டும் எடுத்து பார்த்துட்டு நீ வந்து போய்கிட்டே இருக்கலாம். அடுத்தது வந்து செட்டில்மெண்ட், டிஸ்பியூட் ரெசல்யூஷன். எவ்வளோ நம்ம நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் வந்துச்சுன்னா ஹை வேல்யூ பீக் அசஸ்மெண்ட் நிறைய டேக்ஸ் போட்டாங்கன்னா நமக்கு அதுக்குன்னே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து மீடியேஷன் மெக்கானிசம், மீடியேஷன் நான் போய் அப்படி சொல்ல இந்த மாதிரி போட்டாங்க, நான் வந்து இவ்வளோ டேக்ஸை கட்டிடுறேன், நீ என்னை விட்டுருங்க, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நியூ மீடியேஷன் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ லிட்டிகேஷன் செட்டில்மெண்ட். லிட்டிகேஷன் போகிறதுக்கு முன்னாலேயே நீ செட்டில்மெண்ட்டுக்கு போயிடலாம். போய் நான் வந்து இது பண்ணி அப்புறம் வந்து இந்த அப்பீல் அந்த இதுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு புதுசாக செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து அத்தியாயம் 21 வந்து மிஸ்ரேனியஸ்னு ஒன்று வந்திருக்கு. அது வேறு ஒன்றும் இல்லை, டிஜிட்டல் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் மேண்டேட். முன்னால் வந்து 8 வருஷத்துக்கு புக் வச்சுருக்கணும், மேனுவல் புக் வச்சுருக்கணும். இப்போது அதே மாதிரி டிஜிட்டலும் கொண்டு வந்தாங்க. டிஜிட்டல் எந்த நேரத்தில் அது மாதிரி இமெயில், உங்களுடைய வாட்ஸ்அப்பு, இது எல்லாத்தையும் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. முன்னால் தான் இது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ டிஜிட்டல் மீடியாவில் நீங்கள் எப்போ வேணாலும் போய் 22வது வந்து ரிப்பீல் ஆக்ட், டிரான்சிஷன் ப்ரொவிஷன். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரான்சிஷன் ப்ரொவிஷன். கடைசி வந்து 23 என்னென்னா சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு இருக்குல்ல, அவன் தான் வந்து அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டிக்கு வந்து he has the power to remove the difficulties. எல்லாம் வந்து 23 இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது போக ஷெடியூல்ஸ் வேறு இருக்குது, 16 ஷெடியூல் இருக்குது. அந்த 16 ஷெடியூலையும் நம்ம வருங்காலத்தில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்லை சார், எல்லாமே கிளியராக இருக்குது, வரைக்கும் எல்லாமே கிளியராக. சரி, இப்போ அடுத்த இதில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். டீட்டெயிலானா காமன் மேனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஷெடியூல் 16 பார்த்தீங்கன்னா 16, அந்த ஷெடியூலில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரே ஒரு
டிஸ்க்ளைமர் என்னென்னா, இது வந்து 1/4/2026 ஆக்ட் ஆனாதான். அதனால் இதுக்கு பார்த்து நீங்கள் எல்லோரும் பீதி அடையக்கூடாது. அது வரைக்கும் 1961 இன்கம் டேக்ஸ் சட்டம் தான். அதை மட்டும் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் உங்களுடைய கீன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.